அதற்கு பின்னாடி அந்த சேகர் யாதவ் கேஸை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அவரை வந்து 100 எம்பிக்கள் சைன் பண்ணினா 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டால் அனுமதி செய்ய வேண்டும், அதாவது அந்த மோஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சட்டம். ஒரு அதுல வந்து 99 சிக்னேச்சர் சரின்னு ஒப்புத்துட்டாரு தங்கர். ஒரே ஒரு இதுல மாத்திரம் ஃபோர்ஜரி இருக்கு, அதனால பண்ணல சொன்னார் அவர். ஆனா அதுல கூட அவர் வந்து அதை எதிர்க்காம அந்த சேகர் யாதவ், அதாவது யோகி ஆதித்யநாத்துக்கெல்லாம் வேண்டப்பட்டவர்ங்கிற மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பில் பேசின ஒரு நீதிபதியை, இஸ்லாமியர்களை ஒரு மாதிரி குறை கோரி பண்ணின ஒரு நீதிபதியை எதிர்ப்பறதுக்குள்ள ஒரு மோஷனை, ஒரு மசோதாவை இவர் தன்கர் அப்ரூவ் பண்ணதுனால அது ஒரு தலைவு குனிவுன்னு பார்க்கலாம் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆனா இந்த சேகர் யாதவ் சார்ந்த தலைக்குனிவை விட யஷ்வந்த் வர்மா சார்ந்த தலைக்குனிவை பத்தி அதிகமாக பேசினா ஒரு மாதிரி பிம்பத்தை காப்பாத்திக்கலாங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிலைப்பாடா இருக்கலாம். அதனால இது வந்து அரசியல் சதுரங்கம் இதுங்க.